வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது எல்லா வகையான சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். நான் சாம்பார் சாதத்தோட இந்த பொரியல் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா கல்யாண வீடுகளையும் இந்த பொரியல் இல்லாத கல்யாண வீடுகளே இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த பொரியல் முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு பட்டாணி. இது ஃப்ரெஷ் பட்டாணி, பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது. காஞ்ச பட்டாணின்னு தான் ஊற வச்சு வேக வச்சு இதோடு சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது, தேங்காய் பூ ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பூ தான் இந்த பொரியலுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் பட்டாணி அதை நல்லா நறுக்கிறதுக்கு முன்னாடி அலசி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, தெளித்து விட்டமாக தான் இருக்கணும். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். வச்சு ஒரு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மஞ்சப்பொடியெல்லாம் சேர்க்கக்கூடாது, அப்போ தான் அதோட ஒரிஜினல் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.